புதுச்சேரி அடுத்த பக்கிரிப்பாளையத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரௌபதி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண நிகழ்வு தொடங்கியது. இதனையொட்டி நாளை நடைபெறவுள்ள அர்ஜுனன் திரௌபதி திருமணத்தை முன்னிட்டு திரௌபதி அம்மன் பெண் அழைப்பும் நடைபெற்றது. இதில் பக்கிரிப்பாளையம் கிராம தலைவர் தலைமையில் பூ, பழம், வெத்தலை பாக்கு மற்றும் ஆபரண ஆடையுடன் 9 வகையான பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பதார்த்தங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல திரௌபதி அம்மனுக்கு பெண் அழைப்பும் நடைபெற்றது. பக்கிரிப்பாளையம் விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பெண் அழைப்பை திரௌபதியின் அண்ணனான கிருஷ்ணர் ரதத்தில் திரௌபதியை சீர்வரிசையுடன் அழைத்துச் சென்றார். பெண் அழைப்பு கோவிலில் முடிவடைந்தவுடன் அங்கு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. வான வேடிக்கை மற்றும் மேளதாளத்துடன் நடைபெற்ற திரௌபதி அம்மன் பெண் அழைப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர்.